வானங் ரைடர்ஸ் சின்சான்ல எந்த எபிசோட் பேன் பண்ணாலும் அது ஒரு குஜால் எபிசோட தான் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். Give a beautiful kiss to your great king, baby. Come, come. ஆனா ஒரு சில எபிசோட்லாம் இருக்கு, அதோட ஹாரர் ஃபீலிங்காக அந்த எபிசோட்லாம் பேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் ஒரு எபிசோட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடோட பேரு ரெட் ரூம். இந்த எபிசோடோட எண்டிங் தான் இந்த எபிசோட் பேன் ஆன முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அப்படி ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது டி ரைடர் ஃபன் ப்ளஸ் ஆர்டர் கலந்த ஒரு சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஒரு ஃபுல் ஆர்டர் ஃபீலிங்கோடய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். ஃபன் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு ஆர்டர் எபிசோட். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா சின்சான் எப்பயும் போல் அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஸ்கை பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் இருக்குது. ஈவினிங் டைம்னு நமக்கு சொல்கிறாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குவைட்டாக இருக்குது. விண்ட் சவுண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல கேட்குது. அப்போ சின்சான் ஒரு நோட்டீஸ் போர்ட் பார்க்குறான். அங்கே ரெட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் டெக்ஸ்டில் உனக்கு இந்த ரெட் ரூம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம சின்சான் அவன் வீட்டுக்கு போகிறான். ஒரு கிளிட்ச் எஃபெக்ட் காட்டுறாங்க. அப்படி அவன் வீட்டுக்கு அவன் உள்ளே போன உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவிலையும் ரெட் ரூம் கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு ரெட் ரூம் பிடிக்குமா இல்லையான்னு. அப்படி கேட்குற பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா இவங்க 2 பேர் மூஞ்சிலையும் எந்த ஒரு எமோஷனுமே இல்லை. அப்படியே ஒரு பிளாங்காக இருக்குது. சின்சான் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பயந்து போயிருக்கான். எப்பயுமே பயந்து போகிறப்ப ஒரு காமெடி ஃபீலிங்கோட காட்டுறான். ஆனால் இப்போ அவனோட மூஞ்சி ரொம்ப பயந்து போயிருக்க மாதிரி இருக்க, ஒரு காமெடி ஃபீலிங் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி காட்டுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கட் பண்ணி அவங்களுடைய டோரை காட்டுறாங்க. வெளியே போகிற டோர். அந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படி க்ளோஸ் ஆன உடனே ஒரு சத்தம் கேட்கும்ல, பச்சக்கன் லாக் சவுண்ட். அது கேட்டு முடிஞ்ச உடனே சின்சானோடைய டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போச்சான் கசாமா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் ஆகிருக்காங்க. அப்படி மிஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் அவனோட வீடு இருக்குல்ல, அப்போ திறந்து உள்ளே போயிட்டு தேடி பார்க்குறான் எல்லா இடத்துலையுமே. என்னடா இது, எல்லா இடத்துலையுமே எதுவுமே காணாவே, பொம்மை எதுவுமே இல்லை, நம்மளோட அம்மா அப்பாவும் வந்து இப்படி சிலையாக இருக்காங்களே சொல்லி அவன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ரூம் இருக்குது, புது ரூம். அந்த ரூமை அவன் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த ரூம் வால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டாக இருக்குது. ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டாக இருக்குது. சீலிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டாகவே இருக்குது. ஸோ கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா வியூவர்ஸ் அதை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி காட்டியிருப்பாங்க. ஸோ கேமரா ஆங்கிள். ஸோ சின்சானுடைய டிராயிங் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக ஜூம் பண்ணுறாங்க. அப்படி அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்றடிச்சு திரும்பிக்கிட்டே இருக்க கடைசி ஒரு பேஜ் வருது. அந்த பேஜில் நம்ம சின்சானோட மூஞ்சி இருக்குது. அவனோட கண் பிளாக் கலரில் இருக்குது. அவனோட வாயிலேருந்து ரெட் கலரில் ட்ரிப்பிங் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக், ப்ரீத்திங் வந்து யாரோ மூச்சு ரொம்ப சத்தமாக விடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரெட் ரூமில் இருந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த செகண்ட் ஒரு கட்டு விடுது.